நமஸ்காரம். மழை வந்தால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தடங்கல் ஏற்படும். இந்த நிகழ்ச்சி நடக்குமா? வருண பகவான் கருணை காட்டினால் நடக்கும். இப்படி சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். மூடின அரங்கமாக இருந்தால் மழையை பற்றி கவலை இல்லை, நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் மக்கள் வந்து போவதற்கு சமமாக இருக்கும், வருபவர்கள் குறையலாம். மற்றபடி திறந்த வெளியில் நிகழ்ச்சியாக இருந்தால் கண்டிப்பாக தடைப்படும். சரி, இவர் ஏன் இதை மழைக்காலத்தை தாண்டி தை மாசத்தில் பேசுகிறார்னு உங்களுக்கு தோணும். தை மாதத்திலும் மழை வருகிறதே, ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் நடக்கிறது. அது பெய்யட்டும். நான் சொல்ல வந்தது, ஒரு உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணுவார்கள். அது திறந்த வெளியில் இருக்குமானால் மழை வராமல் இருக்க வேண்டுமே. நடத்துனர்கள் வேண்டிக் கொள்வார்கள். இது நடந்து விடுமா, எல்லாரும் வந்து விடுவார்களான்னு கேட்டால் இப்படி ஆகாயத்தை கைகாட்டுவார்கள். வருண பகவான் தான் கருணை புரிய வேண்டும். இது தெரிகிறது. நாம் எல்லாரும் தெய்வங்களின் கருணையின் பால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுடைய கருணை வெயில், வாயு பகவான் கருணை காற்று, வருண பகவான் கருணை மழை, அக்னி பகவானுடைய தான் நெருப்பு, இப்படி ஒவ்வொன்றும். ஆனால் இந்த எல்லா தெய்வங்களுக்கும் தலைவர் ஸ்ரீமன் நாராயணன், பரபிரம்மம். அதைத்தான் உபனிஷத்துக்கள் சொல்லும்போது, பீஷாஸ்மாத் பாதः பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமைதி என்று தைத்திரிய உபனிஷத்து சொல்லுகிறது. காற்று, அக்னி, இந்திரன், மிருத்யு தேவதை, இப்படி பலரும் பரபிரம்மத்தை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தெய்வங்கள் எல்லாம் அவருக்கு அடங்கியவை, அவரே பரம்பொருள் என்று சொல்லுகிறது. இந்த இடத்தில் தான் ஒரு சுவையான செய்தி. மழையை பற்றி சொன்னேனே, அந்த வருணனுக்கும் அல்லது அக்னிக்கும் அல்லது வாயுவுக்கும் தலைவர் பரபிரம்மம், அவர்தான் பரமாத்மா. அவரே தானே இத்தனை திருக்கோயில்களிலும் இருக்கிறார். அரங்கனாக திருவரங்கத்தே, காஞ்சிபுரத்தே தேவாதிராஜனாக, சீனிவாச பெருமானாக திருமலையில் திருவேங்கடத்தில், இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார். அந்த பெருமானுக்கு புறப்பாடாக வேண்டும். அதுவும் வெளியில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி தானே. திருவிழா, புறப்பாடு நடக்க வேண்டும். அந்த சமயம் பார்த்து மழை வருகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். பெருமான் எப்படி புறப்படுவார்? மழை பெய்யுமானால் அவர் பேரில் தெளிக்கும். அவருக்கு ஒரு குறை வராமல் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது பக்தர்களான நம் கடமை. அதனால் மழை பெய்தால் புறப்பாடு நடக்காது. பக்தர்களுக்கெல்லாம் ஏமாற்றமாகத்தான் இருக்கும். ஒருத்தரிடத்தில் கேட்டேன், இன்று என்ன பெருமான் எழுந்தருளி விடுவாரா, புறப்பாடு நடக்குமா, எல்லாம் காத்திருக்கிறோமேன்னு கேட்டேன். அவருடனே சொன்னார், ஆகாயத்தை காட்டினார். வருண பகவான் கருணை வைத்தால் புறப்பாடு நடக்கும். அங்குதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வருணனோ, வாயுவோ, அக்னியோ, மிருத்யுவோ, யமனோ, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பரம்பொருளுக்காக தொண்டு செய்கிறார்கள். அவருடைய புருவ நெருப்பு ஆணைக்கு உட்பட்டு நடக்கிறார்கள். இப்படி உபனிஷத் சொல்லுகிறது. ஆனால் இங்கே அந்த வருண பகவானின் கருணை இருக்குமானால் பரம்பொருளின் புறப்பாடு நடக்கும் என்று சொல்லுகிறார். வாஸ்தவம், எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். அப்ப இவர் கருணையை எதிர்பார்த்தா அரங்கன் இருப்பார்? எந்த திவதேச பெருமானும் வருணனின் கருணை எதிர்பார்த்தா இருப்பார்கள்? இல்லை. ஆனால் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், அதான் விக்கிரக வடிவத்தில், அர்ச்சா வடிவத்தில் இருக்கும் பெருமானுடைய
தனி சிறப்பு. அர்ச்சக பராதீனஹா அகிலாத்மஸ்திதி அர்ச்சியா. எல்லாராலும் அர்ச்சிக்கப்படுபவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், வாரி வாரி வழங்குபவர். ஆனால் நம்ம எல்லாருக்கும் கட்டுப்பட்டவர். இன்றைக்கு புறப்பாடு உண்டுன்னு சொன்னால் தானே கிளம்புவார். இன்ன பிரசாதம்னு கொடுத்தால் தானே ஏற்பார். இன்ன அலங்காரம்னு அர்ச்சகர் சமர்ப்பிப்பதைத்தானே கொள்வார். எல்லாருக்கும் அடங்கித்தானே இருக்கிறார். அவர் அடங்குபவரா? அவிதேயாத்மா. ஆனால் அப்படி அடங்கி இருக்கிறார் என்றால் அதுதான் இந்த அர்ச்சைக்கே உண்டான சிறப்பு. அவர் உண்மையில் பார்த்தால் வருணனுக்கு அடங்காதவர். இந்த மழையால் அவர் அல்ல. ஆனாலும் அவருடைய புறப்பாடே மழை கருணை வைத்தால் நடக்கும்னு சொல்ல வேண்டுமானால் அந்த அளவுக்கு தன்னை அடக்கி கொண்டு நாம் எல்லாரும் என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மிக எளிமையான வடிவத்தோட நமக்காக காட்சி கொடுக்கிறார். அந்த எளிமையை பார்க்கவே தான் வருணன் கருணை காட்டினால் தான் அவருக்கே புறப்பாடு நடக்கும் என்கிற அளவுக்கு, என்று நாம் புரிந்து கொண்டு பேசுகிற அளவுக்கு எளிமையை காட்டுகிறார். இத்தனை தூரம் நமக்காக எளியவராக வந்தால் அப்ப நாம் அவருக்காக எவ்வளவு செய்ய வேண்டும்? அதைத்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நம்மிடத்தில் விடாமல் சொல்லுகிறார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.